ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா, நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கான ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போங்க. அந்த வகையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் காய்கறியிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகணும்னு சொல்லி நம்மகிட்ட நிலம் இருந்ததுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை வச்சுருக்கிறோங்க. இப்போதைக்கு செடி வளர்ந்துருச்சு. இது வந்து செடி பீன்ஸு, அது முள்ளங்கி, அது வந்து கொத்தரங்காய் மற்றும் வெண்டங்காய் போட்டிருக்குறேங்க. தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் கத்திரிக்காய் வந்து ஒழுங்காக செடி வரல. மற்றபடி தக்காளி நல்லா வந்து முளைச்சிச்சு. செடி பீன்ஸும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செடி இருந்தாலும் நல்லா ஹைட்டாக வந்துருச்சு. முள்ளங்கி ஃபுல்லாக அந்த கிழங்கு விட்டுருச்சு. முள்ளங்கிலாம் நல்லா மண் அணைச்சி விட்ருக்குங்க. கொத்தி விட்டு நம்ம இருக்கிற தண்ணி வச்சு நம்ம பயன்படுத்துகிறோங்க. அதாவது பாத்திரம், துணி துவைக்கக்கூடிய தண்ணி, அதாவது துணினா அதில் சோப்பு துகள்லாம் போட்டிங்கன்னா அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. அது வந்து தென்னை மரத்துக்கு வந்து விட்டுறேங்க. மற்றபடி 2வது முறையாக வந்து துணி அழைச்சாங்க பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து நம்ம விடலாம். ஓகேங்களா? ஏன்னா சோப்பு தண்ணியை வந்து நீங்கள் விட்டிங்க அப்படின்னா செடிகள் எல்லாமே செத்துரும். அது இல்லாமல் அந்த தண்ணி வந்து கோழி குடிச்சினாலும் கோழிக்கு நோய் விழுந்துருது. அதனால் வந்து என்னென்னா குயிக்காக வந்து ஒரு தண்ணி இழுக்கிறது வந்து தென்னை மரம், வாழை மரம் தான். அதுக்கு நம்ம விட்டுருவோங்க. ஒன்று வாழை மரத்துக்கு ஊற்றிடுவேன், இல்லைன்னா தென்னை மரத்துக்கு ஊற்றிடுவேன். இது வந்து நமக்கு வந்து சேஃப்டி, அதாவது கோழிகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதேமாரி மீதமுள்ள தண்ணியை வச்சு நம்ம இதுமாரி செடிகள் வளர்த்திட்ருக்கோங்க. இதுமாரி தொட்டியில் வச்சு கூட நீங்கள் வந்து வளர்த்தலாம். இப்போ எத்தனையோ பேர் மாடி தோட்டம் அமைச்சு நல்ல ஒரு சுத்தமான காய்கறியெல்லாம் வந்து பறிச்சிட்ருக்குறாங்க. அதுதான் வந்து தற்சார்பு வாழ்க்கை முறை. நம்ம காசும் மிச்சம், நாமளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இயற்கையோட. இன்னொன்று ஆரோக்கியமான ஒரு காய்கறிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் தாங்க. இந்த காயெல்லாம் விடும்போது நான் மறுபடியும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அதேமாரி இதுதான் நமக்கான வாழ்வியல். இதுதான் நமக்கான நோய்களை குணமாக்கும், ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளும். பிள்ளைங்களுக்கு நமக்கும் ஃப்யூச்சரில் மற்ற ஒரு நோய்கள்லாம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னா இயற்கை சார்ந்த காய்கறி, கீரைகள், பழங்கள் அதிகப்படியாக கவனம் செலுத்துங்க. மனசை இலகாக வச்சுக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இன்னும் உணவே தான் மருந்து. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த தகவல் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.